பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காமெடி. காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி. என்ன காமெடினா வாட்டர்மெலன் அகாடமியா என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த ஆளை வச்சு கண்டென்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு விஜய் டிவி அது மட்டும் நல்லா தெரியுது. சபரி காலையிலே சொல்கிறான் வாட்டர்மெலன் அகாடமி இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டி. எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க இந்த ஆளை வச்சு செய்யலான்னு. அந்த ஆள் பார்த்தா அந்த ஆளை வந்து ஒரு லீடர் மாதிரி வச்சுருக்கேன். என்ன கான்செப்ட்னு தெரில. ஆனால் வந்து இந்த துஷார்னு ஒருத்தர் இருந்தால் பாருங்க, அவன் வேறு லெவல் பண்ணுறாங்க. சுளுக்க எடுத்துருவேன். ஆளே சொல்லாம மாதிரி தான் இருக்கான். அப்படி இவனை பிடிச்சிக்கிட்டு திவாகரை பிடிச்சிக்கிட்டு சுளுக்க எடுத்துருவேன்டா அந்த மாதிரிலாம் போடுறாங்க. பார்ப்போம் எபிசோடில் பார்ப்போம். 24 ஹவர்ஸில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். காலை மார்னிங் ஆக்டிவிட்டினா 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. பட் என்னென்ன எபிசோடில் பார்க்கும்போது தான் இன்னும் நல்லாயிருக்கும். சிலது என்னென்னா ப்ரோமோவில் வர்றது வந்து எபிசோடில் வராது, அது ஒன்று இருக்குது. ஆனால் துஷார் நல்லா பண்ணியிருக்கான். ப்ரோமோ பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இது பண்ணும்போது சூப்பராக யார் கெமி, இது யாரை சூப்பர் சொல்லுது தெரில. கெமி சூப்பருங்குது. அதெல்லாம் என்னங்க விட்டு உதைக்கிது பாருங்கள். பாரு வந்து திவாகருக்கு நெஞ்சிலே ஒரு மிதி, சாவுடா அப்படின்னு நெஞ்சிலே ஒரு மிதிச்சு முடிச்சு விட்டுருச்சு. என்றைக்கு இருந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. என்றைக்கு இருந்தாலும் நான் தான் ஆள் அப்படின்னு. ஆனால் வாட்டர்மெலனை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது எபிசோடில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறாரு, ஆஹா நம்ம கூட நல்லா பேசி பழி தீர்த்துக்கிறாளேன்னு. இவரை உதச்சோடனே எல்லாம் ஷாக்காக வராங்க. எல்லாருக்கும் சிரிப்பு, ஒரு பக்கம் சிரிப்பு. இந்த ஆளை வச்சு செஞ்சாலே ஒரு மாதிரி இதாகிடுறாங்க. அந்த ஆள் போய் விழுந்துட்டார். ஆக்சுவலாக சும்மாவே அந்த ஆளை வச்சு செய்வாங்க. ஆள் பார்க்குறாரு, ஆடு சிக்கிருச்சு. பிக் பாஸ் காலிலே பார்த்துட்டாரு, கொய்யால நீ மாட்டினான்டா செத்தான்டா சேகர்ன்ட்டு வச்சு முடிவு பண்ணிட்டார். முடிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அந்த ஆள் அசர்ற ஆளா, ஓட்ஸ் வேறு பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. அதனால தான் அந்த ஆளை வச்சு ஒரு கண்டென்ட்டு. விஜய் டிவி ஒன்றும் முட்டாள் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆள் என்ன பண்ணுறாருங்கிற எல்லோரும் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் இவரை கலாய்க்கிறாங்கல்ல, அதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். இந்த கட்டபொம்மன் ஆக்டர் இருக்குது பாருங்கள், அதை பண்ணியிருக்காரு இவர். விக்ரம் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக இருக்காது. ஸோ அதை வந்து இவனே சொல்லிட்டாப்புல. திவாகரே என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்ரம் தான் இந்த வீட்டோட பிக் பாஸ் சீசன் 9 ஆட்ட நாயகன், நடிப்பு அரக்கன், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்காரு. கடைசியில் இந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவார்ட்ஸ் வந்து யார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் போல். அதனால அப்படி சொல்லியிருக்காரான்னு தெரியல. எபிசோட் வந்து தான் தெரியும். ஆனால் ஒரு ஜாலியான ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியாக இருக்குது. வாட்டர்மெலனை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன மாதிரியான இதுன்னு தெரில. ஆனால் ஜாலியான ஒரு ப்ரோமோ தான், ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக 3 நேற்று இன்றைக்கி தாண்டி இன்றைக்கி தான் மொதல் ப்ரோமோ தான் ஜாலியாக வந்திருக்கு. அடுத்த ப்ரோமோ எப்படியும் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கும். பார்ப்போம், எபிசோடில் பார்ப்போம். ஆனால் இந்த நல்லா நடிக்கிறாயா. ஏன்னா விக்ரம் வந்து சும்மாவே எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இதில் ஆக்ட் நல்லா பண்ணி ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாரு தான் நினைக்கிறேன். ஸோ எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் வியானாவுக்கும் திவாருக்கும் ஓட்டு குறையல, ஓட்டு அதிகரிச்சிருச்சு. சரி, கலையரசன் வெளில போகிறாரா இல்லை வந்து பிரவீன் காந்தி வெளில போகிறாருன்னு தெரில. பார்ப்போம் அடுத்த ப்ரோமோ பார்ப்போம். ஆனால் எல்லாமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. விக்ரமுக்காக தான் அது இருக்கும் கண்டிப்பாக. வாட்டர்மெலன் சாரே சொல்லிட்டார், இந்த வீட்டோட நடிப்பு அரக்கன் விக்கல்ஸ் விக்ரம்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.